பெட்ரோல் வண்டிக்கு என்னென்ன இது இருக்கோ அந்த பொருள் எல்லாமே இதில் இருக்குது சார். வந்து ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்க. ஃபுல் சார்ஜில் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி ஆறாமல் போகலாம். 99% வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது சார். ரிவர்ஸ் இருக்கு, வண்டியில் ரிவர்ஸ் இருக்கு. காருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லாக் பண்ணுவோம் அது மாதிரி லாக்கு அன்லாக்கு திருட்டுறாங்க அப்படின்னா அலாரம் அடிக்கும் பார்த்தீங்களா. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதோட நெய்ம் மின் ஆற்றலாங்க, இதோட நெய்ம் மின் சக்தியாங்க. இன்னொரு வண்டி இருக்கு, அதோட நெய்ம் மின் வாகனம். இந்த மாதிரி தமிழ் பேர் வச்சிருக்காங்க முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த ALF எனர்ஜி. இந்த வெஹிக்கிளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ரேட் என்ன, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ஓகே, கரெக்டாக ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார்? இந்த ஷாப் வந்து கரெக்டாக புருஷோகம் ஹை ரோடில் சரவணா ஸ்டோர்லேருந்து 3வது கட்டிங் ரைட்டில் இருக்குது சார். இது ஓகே, 2/3 குழந்தை கிராமணி ஸ்ட்ரீட், புருஷேவாக்கம், சென்னை 84. கடையின் பேர் வந்து லண்டன் எலக்ட்ரிக் பைக். ஓகே, 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது 2019 நான் போய் அந்த ஏஜென்சி எடுக்கலாமா என்னன்னு நான் பார்க்குறேன். நான் அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 4 மாதம் நான் வந்து தொடர்ந்து ஓட்டி பார்த்தேன். வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்கு சொந்தத்துக்கு வாங்கினேன், ஓட்டி பார்த்தேன், நல்லா இருந்தது வண்டி. சரி, நம்ம ஏன் ஒரு ஏஜென்சிஸாக எடுக்கக்கூடாது இதை அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜென்சியை கேட்டேன் அவங்கள்ட்ட. மின் சக்தின்றது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஏஜென்சி எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 பைக் நாங்கள் விற்றுருக்கோம் நாங்கள் இது வரைக்கும். ரொம்ப விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள், சின்னதாக விலையாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து அதிரடி ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய தன்மை என்னென்னு நான் சொல்லிடுறேன். வெறும் 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டாலே போதும், 80 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். அதாவது ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி தாராளமாக போகலாம். இப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஒரு மனிதர் வந்து பெட்ரோல் போட்டு ஓட்டார் அப்படின்னாக்கா அவர்களுடைய ரேட் என்ன ஆகுது உங்களுக்கு? 200 ரூபா செலவாகுது. 10 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டாங்கன்னாக்கா 190 ரூபா அவர் சேவ் பண்ணுறாரு. வருஷத்துக்கு வந்து 20,000 சேவ் பண்ணுறாரு. லித்தியம் பேட்டரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட் ஹை ஆகும், அவ்வளோதான். லித்தியம் பேட்டரியில் வந்து 1440 வாட்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. லித்தியம் ஃபராஃபாஸ் பேட்டரி வந்து சார் 99% வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது சார். உங்களுக்கு பேட்டரியோட நீங்கள் வண்டியோட வச்சு சார்ஜ் போட்டிங்கன்னாக்கா 6 கட் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு கட் ஆஃபை வந்து நீங்கள் பேட்டரி வந்து 3 ஹவர் போடும்போது அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதுவும் தாண்டி உங்களுக்கு ஒரு டிப்பர் ஒன்று இருக்கும். அந்த டிப்பர் அது 6 கட் ஆஃப் எதுவும் வேலை செய்யல அப்படின்னா டிப்பர் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து ALF எனர்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. எங்களுடைய கம்பெனி வந்து பாருங்க, வண்டி எடுத்து நீங்கள் லண்டன் எலக்ட்ரிக் பைக் கொடுப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஓட்டி பார்க்க கொடுப்பாங்க. லண்டன் எலக்ட்ரிக் பைக் வந்து புருஷாகத்தில் தான் இருக்குது. வந்து ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்க. 2வது EMI ஆப்ஷனும் இருக்குது இதில். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை. வண்டி வாங்கினா அப்படியே ஓட்டிக்கலாம். இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கம்பல்சரி போட்டு ஆகணும். அது எப்படி சார், நீங்களே போட்டு கொடுப்பீங்களா? நாங்களே போனாலும் நாங்களே போட்டு கொடுப்போம். அதான் நீங்களே எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக எங்கள் அண்ணன் இருக்கா, தம்பி இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்கன்னா நீங்களே போட்டுக்கலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. மார்க்கெட்டில் வெஹிக்கிள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஆனால் வெஹிக்கிள்னு சொல்லும்போது மெயினாக பேட்டரி வந்து ப்ராப்ளம் வருது. மேஜர் இஷ்யூஸ் வந்து பேட்டரி தான். அப்போ அதுக்கான வாரண்டி எவ்வளோ கொடுக்குறீங்க? வண்டியோட வாரண்டி எவ்வளோ கொடுக்குறீங்க? அதான் சார், பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா சார் 5 இயர்ஸ் கொடுக்குறோம் சார். 5 இயர்ஸ் கொடுக்குறீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 2 இயர்ஸ் கொடுக்குறோம். ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபுல்லாக பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று தயார் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய மேனுஃபேக்சரிங் வந்து சென்னையில். ஆனால் சர்வீஸ் சென்டர் சிந்தாதிரிப்பேட், ஜெயின் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். சிந்தாதிரிப்பேட்டையில் ஜெயின் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதை ஒரு நான் மெயினில் வச்சு தான் இந்த ஏஜென்சியை நான் எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் வந்து வண்டி வாங்கிட்டேன் சார், நாங்கள் எங்கே சர்வீஸ் பண்ணுறது புரியுது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ சிந்தாரிப்பேட்டை இருந்தாங்கன்னா அங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க உங்களோட ஷோரூமுக்கு நாங்களே விட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஆமாம், அதெல்லாம் எந்த பெரும்பாலும். இப்போ சர்வீஸ்ன்னு சொல்லும்போது இப்போ வந்து ஃபியூல் வெஹிக்கிளுக்கு ஆயில் மாற்றணும், ஒரு சில ஏர் ஃபில்டர் அதெல்லாம் மாற்றணும். இதுக்கு வந்து சர்வீஸ்ன்னு சொல்லும்போது எத்தனை கிலோமீட்டர் இருக்கா சர்வீஸ் பண்ணணும், என்னென்ன சர்வீஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மெயினான விஷயம் வந்து பேட்டரி தான் சார். இந்த வண்டிக்கு பேட்டரி தான். ஓகே, எலக்ட்ரானிக் பைக் என்ன விஷயம்னு கேட்டால் பேட்டரி, 2வது மோட்டர். அதுதான் ஹார்ட்டு. பேட்டரி, 2வது மோட்டர். இது ரெண்டையும் தான் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. மற்ற பிரேக்கு, இதில் ஆயில் ஊற்றுறதுக்குள்ள இந்த மாதிரி வேலைகள் இருக்காது. ஓகே, பிரேக் பார்ப்பாங்க, மோட்டர் பார்ப்பாங்க, பேட்டரி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் சர்வீஸ் சென்டரில் போயிட்டீங்கன்னாக்கா என்னென்ன தேவை இருக்குன்றதை அவங்க வந்து பண்ணிடுவாங்க. அவங்க
அது காசு வாங்குற நேரமாக தான் காசு வாங்குவாங்க, இல்லைன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெஸ்பா வண்டி ஓட்டின மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். லேடிஸ் ஓட்டும். அந்த இதை நான் ஓட்டும் போது நானும் பார்த்தேன், நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்குது. மெயினாக வந்து லேடிஸுக்கு செம்ம சூட்டபுளாக இருக்குங்க. ரொம்ப சூட்டபுளாக. அது மட்டும் இல்லை, பசங்களுக்கு அதிகமாக விற்ற வண்டி இந்த வண்டி தான் சார். 2 கீ இருக்குது, கூட வந்து காருக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரிமோட் எல்லாம் இது எப்படி? அதாவது வந்து பாருங்க, இந்த கீ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிமோட் கண்ட்ரோல் கீ. ஓகே. இது கீ இல்லாம நீங்க வண்டி ஓட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டே போகலாம். நீங்க ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டு வண்டி ஓட்டலாம். கார்லாம் எப்படி ஓட்டுறாங்க அதே மாதிரி ரிமோட்ல கார் ஆன் பண்ணிட்டு ஓட்டிட்டே போகலாம். நம்ம அந்த சைடு லாக் பண்ணும்போது மட்டும் நீங்க வந்து கீ யூஸ் பண்ணி சைடு லாக் பண்ணி. ஆமா, வண்டி திருடு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. சேஸ்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பர் போட்டு தான் பில் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல வந்து சேஸ் நம்பர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சார், வந்து வீல் வந்து அலாய் வீல் சார். அலாய் வீல் அவங்க பாருங்க, இந்த வீல் வந்து அலாய் வீல், அலாய் டிஸ்க்கு. பிரேக் வந்து டிஸ்க்கு. ஓகே. இது டிஸ்க் போட்டிருக்காங்க. ஓகே. ப்ளஸ் வந்து அதே மாதிரி சைடு இண்டிகேட்டர் இருக்குது, 4 இண்டிகேட்டரு. பிரேக்கு வந்து அமுக்குன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட், இது டேஞ்சர் லைட் எரியும். பெட்ரோல் வண்டிக்கு என்னென்ன இது இருக்கோ அந்த பொருள் எல்லாமே இதில் இருக்குது சார். அதே மாதிரி ரிவர்ஸ் இருக்குது சார். மெயினாக நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு இடத்துல போட்டுட்டீங்க, ரிவர்ஸ் வரல அப்படின்னாக்கா இந்த எஸ்ன்றதை அமுக்குனீங்க அப்படின்னாக்கா அது மேலே இருக்கு பாருங்க. எஸ் மேலே ஒரு ஸ்பேனர் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை அமுக்குனீங்கன்னா ரிவர்ஸ் வரும் உங்களுக்கு. அமுக்கிட்ட ஆக்சிலேட்டர் கொடுக்கும். ஆமாம், அதுக்கு வந்து பீப்பர் இருக்கும், பிபிபின்னு கத்தும் உங்களுக்கு. ரிவர்ஸ் ஆகிடும். மெயினாக இதெல்லாம் வந்து லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு சார். இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்துடலாமா? பாருங்க சார், தாராளமாக பாருங்க. இதுக்கு அடியில் பேட்டரி. ஆமாம், பேட்டரி வரும் சார். இது ஓகே. இது வந்து டிப்பர் சொன்னா பார்த்தீங்களா, இந்த டிப்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா கட் ஆஃப் யார் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு தாண்டி வர அதுவும் வேலை செய்யல அப்படின்னா இந்த டிப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பேட்டரி ஓவர் ஹீட், இந்த மாதிரி ஓவர் ஹீட்டு, ஒரு சார்ஜ் முடிஞ்சிட்டாலே, அந்த 3 ஹவர்ஸ் சார்ஜ் முடிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். சார்ஜ் இது இந்த பைக்கை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜர். பைக்கை சார்ஜ் பண்றோட பேட்டரி சார்ஜர் இது. ஓகே. இதுல வந்து 3 விதமான கண்ட்ரோல் இருக்கு சார். ஓகே. ஒன்னு வோல்டேஜ் தெரியும், எத்தனை வோல்டேஜ் வீட்டில் இருக்கு, வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் இதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து கட் ஆஃப் எவ்வளோ ஆகுது, எத்தனை நேரம் சார்ஜ் ஆகுது, அதை பார்த்துக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ஜ் வந்து போடும்போது இண்டிகேஷன் எரியும், அதை நீங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. 2 இயர்ஸ் வந்து ஃபுல் கேரண்டி இருக்கு. நீங்க வந்து எங்கள்கிட்ட வாங்கும் போது இந்த சார்ஜரை வந்து சார்ஜர் வச்சு தான் நீங்க பேட்டரியில போடணும். உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து சார்ஜர் மறந்து வச்சிட்டீங்க, நான் வெளியில போறேன் வேற சார்ஜ் போடுறேன், அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வண்டியில இருக்கு சார். அதில் கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிடணும் சார். கனெக்ட் ஆயிடுச்சு, சார்ஜ் யாரிட்டு இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் என்னது? அது வந்து சவுண்ட் வரும், பீப்பர் சவுண்ட் வரும். ஒவ்வொரு சார்ஜர்லும் பிபின்னு சத்தம் வரும். 95 வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு நீங்க பார்க்கல, நீங்க சார்ஜ் யாரிட்டு இருக்கும்போது ஃபுல்லாவே பீப் சவுண்ட் கேட்குமா? இல்ல கேட்காது. அந்த சார்ஜ் முடிகிற சமயத்தில் உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் கேட்கும். ஓகே. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது ஹெவியா வந்து கரண்ட் வரும்ல, அந்த பிளக் பாயிண்ட்ல தான் போடணும். ஆமா. ஓகே. ஹார்ன் இண்டிகேட்டர் இருக்கு, டிம் லைட். ஆமா. அந்த ஹார்ன் ரெண்டு பக்கம் ஹார்ன் போட்டிருக்காங்க. ஆமா, 2 பக்கம் ஹார்ன் இருக்கு. இது மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீட் வரைக்கும் போகும் சார்? மேக்ஸிமம் வந்து 40 to 45 போகும் சார். டெஃபினெட்லி நான் 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு வாடி சார்ஜ் பண்ண 80 கிலோமீட்டர்ஸ் போகும். இந்த வண்டியோட ப்ரைஸ் இப்போ என்ன வருது சார்? சார் இப்போ வந்து ஆஃபரில் வந்து 50,000 ரூபா வருது சார். லெட்டாசில் பேட்டரி போட்டாக்கா 50,000 ருபீஸில் வருது சார் உங்களுக்கு. ஓகே. அதுக்கு அந்த பேட்டரியும் கேரண்டி இருக்குது. பேட்டரி நம்ம வந்து அந்த பேட்டரியும் கேரண்டி கொடுக்குறோம். ஓகே. ஃபுல் நல்லா இருக்கும் அந்த பேட்டரியும். அது வந்து ஆஃபரில் கொடுக்குறதுனால 50,000 ரூபா வருது சார். ஓகே சார். மின் சக்தியை பற்றி சொன்னீங்க, இது வந்து மின் ஆற்றல் அப்படி தானே? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? மின் ஆற்றல் வந்து சார் அந்த வண்டியோட கொஞ்சம் பெரிய வண்டி இது. இதுலேயும் அதே மாதிரி எல்லா விதமான இதுவுமே இருக்குது. டிஜிட்டல் மீட்டர், எல்இடி லைட்டு, எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி ஃபீச்சர் எல்லாமே. அதாவது அதில் உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் இருக்குது. இதில் இருக்குது. மிரர் டிசைன் மட்டும் வேற. டிசைன் மட்டும் வேற. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கீழே வருது பாருங்க, ஸ்பேஸ், ஃபுட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதே மாதிரி கால் வச்சு ஓட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும். ரெண்டாவது வந்து வீட்டில் போகிறாங்க மார்க்கெட் வாங்குறதுக்கு கொள்றதுக்குன்னா அதுலேயும் கொண்டு வரலாம். பட் இதில் வந்து இதுலேயும் கொண்டு வரலாம். இதில் அதிகமான ஸ்பேஸ் இருக்குது. இதுல எல்லாம் ஒரு சிலிண்டர் அப்படியே தூக்கி ஃபுல்லா வச்சு ஸ்பேஸ் இன்னும் இருக்கும் போல. ஆமா, என்ன இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அதனால வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. இந்த வண்டி வந்து யாரெல்லாம் வாங்கலாம்? ஐ மீன் யாரெல்லாம் வந்து விரும்பி வாங்குறாங்க? இது வந்து சார் வந்து எல்லாருமே வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. இந்த லோட் அடிக்கிறவங்க கண்டிப்பா வாங்குறாங்க சார். ஏன்னா ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால. வெயிட் பார்த்தீங்கன்னா 125 கிலோ தான் வெயிட். இது 125 கிலோ, 125. ஓகே சார். இது வந்து டயர் வந்து என்ன சார், யாரா இல்ல டியூப்லெஸ்? டியூப்லெஸ் டயர் தான். பஞ்சர் ஆனாலும் நார்மல் பைக்குக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி நீ எங்கே பெட்ரோல் பங்க்ல போய் நீ ஏர் பண்ணிக்கலாம், வேற கடைகள்லையும் போய் நீ ஏர் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க வந்து மணி பர்ஸ் மாதிரி லேடிஸ் மணி பர்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குல்ல? ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. சின்ன ஆக்சரிஸ் எல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது டக்குன்னு சீட்டு திறந்து போடுறதுக்கு பதிலாக இங்கே வச்சுக்கலாம். ஆமாம்.
ஸ்கூட்டி பெப்பில் இருக்க மாதிரி பப்பில் இருக்கிற மாதிரி அந்த லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஓகே. இந்த வண்டியுடைய ரேட் வந்து 50,000 ரூபாய் சார். லெட்டஸ்ட் பேட்டரி போட்டால் 50,000 ரூபா. ஓகே. அந்த வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து மின் வேகன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த வண்டியும், அதை விட கொஞ்சம் பெருசு. லோடு அடிக்கிறவங்களும் அடிஷனல் லோடு வச்சுட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான செய்யப்பட்ட வண்டி தான் அது. ஓகே. ஆனால் அடிஷனல் லோடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த லோடு வேலை முடிஞ்சோன்னா அவங்க வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக ஃப்ரீயாக வந்து 2 பேர் உட்காந்து போகலாம். இந்த வண்டிக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி லைசன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே. அதே பேட்டரி சார்ஜர் இங்கே தான் வந்திருக்கு. ஓகே. அதாவது அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸ் இல்லை. 3 வண்டியில் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி 2 மிரர் வரும். அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து பம்பர் சார், சைடு பம்பர். இது வந்து இந்த வண்டியினுடைய லுக்கே வந்து இந்த பம்பர் தான் சார். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கு. இது வந்து லேடிஸ் உட்காரத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு. இது ஓகே ஓகே, ஃபுட் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கு இந்த பாருங்க நல்லா பிடிச்சிக்கலாம். ஆனால் அதில் வந்து அந்த மாதிரி லேடிஸ் சவுட்டுறதுக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை சார். 2 மிரர் வந்துடும் சார் உங்களுக்கு. எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் தான். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது இப்போ அப்படின்றது பார்க்குறது எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி எல்இடி லைட்டு தான். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகே. வண்டி ஓட்டுறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். இப்போ நான் ஸ்டாண்டு போட்டுட்டு ஃபுல் ரைசிங் கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து டயர் ரொட்டேட் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். பிரேக் லைட் எரியுது பாருங்க. அந்த பவர் எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு டிம்மாக இருக்குது. ஹெட்லைட் இருக்குது. ஹெட்லைட் ஓகே. நம்ம லேடிஸ்க்கு வந்து நம்ம விரும்பி ஓட்டுவாங்க இந்த மாதிரி வண்டிகள். சத்தமே இல்லை உங்களுக்கு, பொல்யூஷன் கிடையாது. ஆமாம், அது வந்து அந்த பேட்டரியும் அந்த மோட்டரையும் அவங்க வந்து பாதுகாத்துட்டாங்கனாக்கா எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது சார். அவங்க ஓட்டிகிட்டே இருக்காங்க லைஃப் ஃபுல்லாக. மக்கள்லாம் வந்து விரும்பி வாங்கணும், அதிகமாக ஓட்டணும், நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லணும், எங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு என்னோட ஆசை. ஓகே. இந்த 3 வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே காமன் தான். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லாக் பண்ணுவோம், அது மாதிரி லாக்கு அன்லாக்கு. இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம், வெஹிக்கிள் அன்லாக் ஆகிடுச்சு. அன்லாக் ஆன அப்புறம் நம்ம நார்மலாக இந்த மாதிரி கீ ஆன் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது, தென் வந்து ஆர்பிஎம் மீட்ரு, பேட்டரி எவ்வளோ இருக்குது, கிலோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிரேக் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் எஸ் மோட் இருக்குது. இது வந்து ரிவர்ஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரிவர்ஸில் வந்து டயர் ரொட்டேட் ஆகும். இந்த மோடில் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். பார்த்தீங்களா? இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நம்ம பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கட் ஆஃப் ஆகிரும். பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டாருக்கு போகிற பவர் கட் ஆஃப் ஆகி பிரேக் பிடிச்சிடும். பிரேக்கை விட்டு அதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். பார்த்தீங்களா? பட் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் கட் ஆஃப் ஆகிரும். தென் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக விட்டாலும் ஸ்லோவாக போய் கட் ஆஃப் ஆகிரும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காமா. இப்போ என்னன்னா, இதில் வந்து நம்ம இப்போ வந்து லாக் பண்ணிட்டோம், யாராவது நம்ம வண்டியை உருட்டிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னா, திருடுறாங்க அப்படின்னா அலாரம் அடிக்கும். பார்த்தீங்களா? சத்தம் கேட்குதா? ஓகே. இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்து அலாரம் சவுண்டு கேட்கும். தென் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீ போடாமலே வந்து வண்டியை ஓட்டிட்டு போகலாம். இதுலேயே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீ அப்படியே நம்ம பேக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஓட்டிட்டு போய்க்கலாம். ஆக்சுவலாக காருக்கு எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வர காருக்கு எல்லாமே இந்த மெத்தட் தான். கீ வந்து காருக்குள்ளே இருந்தால் கார் மூவ் ஆகும்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த 3 வெஹிக்கிளையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கைஸ், உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்களை கான்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஷாப் லொக்கேஷன் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக் எது அப்படின்னா இந்த பைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பாய்ஸுக்கும் சூட் ஆகும், லேடிஸுக்கும் சூட் ஆகும். அது மாதிரி மேரேஜ் ஆனவங்களுக்கு யூஸ் ஆகும், ஆகாத பொண்ணுங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து பக்கத்தில் கடைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். சென்னையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் சிந்தாரிப்பேட்டையில் இருக்குது. அங்கே நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அங்கே இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஷோரூமில் விட்டீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கொண்டு கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதோட ரைட் பண்ணேன், 3 வெஹிக்கிளையும் நான் ரைட் பண்ணேன். உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து எல்லாம் நான் பேசும்போதே வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய்.